தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதின் பலன் என்னங்க? நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செவ்வையாக்குவாராம். ஒரு கிராமத்துல ஒரு உபவாச கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்களாம். அநேக பேர் அந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தலைப்பு என்ன தெரியுமா? அந்த வட்டாரத்துல மழை ஆண்டவர் கட்டளையிடணும், அந்த வட்டாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதுதான் அவர்களுடைய ஜெப குறிப்பு. திரளான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த உபவாச கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறதான ஒரு சிறிய பெண் பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டு தன்னுடைய கரத்துல ஒரு கொடையையும் பிடித்திருந்தாளாம். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரித்தார்களாம். மழை இல்லைன்னு சொல்லி கஷ்டத்தோடு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, நீ என்ன இந்த உபவாச கூட்டத்திற்கு கொடையோடு வந்திருக்கிற என்று சொல்லி அந்த சிறிய பெண்ணை என்ன சொன்னாலும் தெரியுமா? நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வந்திருக்கிறேன். நம்ம எல்லாம் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் மழை கொடுக்க போறாரு. இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருவாரு மழைய. அப்போ வீட்டுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் நனைஞ்சுனதான் போறீங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையோடு நானு கொடைய கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலாம். அவளுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம் எந்த நிலையில இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? நம் கர்த்தரை நம்பியிருந்தோம்னா உலகத்தின் மேல சார்ந்து இருக்க மாட்டோம். நம் கர்த்தரை நம்பியிருந்தோம்னா மனுஷர்கள் மேல சார்ந்து இருக்க மாட்டோம். நம் கர்த்தரை நம்பியிருந்தோம்னா எந்த சூழ்நிலைகள் மேலும் நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நாம் நம்பி இருக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் நம்மை தேடி வரும். ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னா வாழ்க்கையே பரிதபிக்கப்படுகிறதான நிலைமைத்தான். இந்த வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனுகுலத்தின் சூழ்நிலை என்னங்க? கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்க வாழ்க்கையை ஏற்பட்ட தாறுமாறான சூழ்நிலையில இருந்தாலும் கூட அவரை நம்புகிற பட்சத்தில் அவர் கைவிடவே மாட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை செவைப்படுத்தி, உங்கள் வழிகளை செவைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த ஜபத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் பேர்பட்ட தாறுமாறான சூழ்நிலை இருக்கிறதே, ஒரு காரியத்தையும் என்னால செய்ய முடியல, என் நிலைமை எப்படியா இருக்கிறதே என்று கவலையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் சீர்படுத்துங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அவர்கள் வழிகளை செவையாக்குங்க. தன்னுடைய மனதிற்கும் அளவில்லாமல் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். உடைய ரத்த கோட்டைக்குள்ள முடிமறையும் நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். மகிமை கனம் துதி மத்தியே இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென்.